கிரியேஷன். ஸோ வேல்யூ கிரியேஷன்ட்டு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு பாயிண்ட் சொல்றப்ப. ஸோ இப்போ கஸ்டமர் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ₹30 ஆகுதுன்னா, அத கஸ்டமர் வந்து எவ்வளோக்கு வாங்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா ஸோ ஓகே இந்த ப்ராடக்ட்ட வந்து நான் ₹100 வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த அளவு வந்து 30 டூ 100 வரைக்கும் கஸ்டமர் பே பண்ண ரெடியா இருப்பாங்க. அதாவது இந்த 30 டூ 100 தான் உங்க மேக்ஸிமம் பிரைசிங் ரேஞ்ச் இருக்கணும். ஸோ ஒன்லே நீங்க பிரேக் ஈவனுக்கு விக்கலாம். இல்லன்னா நீங்க கேன் சார்ஜ் மேக்ஸிமம் பிரைஸ். இல்ல நடுவுல நான் 70க்கு விக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 70 மைனஸ் 100 இருக்கு. 100 மைனஸ் 70 ஒரு 30 இருக்கு இல்லைங்களா? இந்த 30 வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்பாங்க. ஸோ கஸ்டமர் வந்து 100ன்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு நீங்க 70க்கு குடுத்தீங்கன்னா, கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்கும் இல்லைங்களா? பரவால்ல ஒரு ₹30 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சைக்காலஜிக்கலா வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த டயகிராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ம்ஸோட காஸ்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ அட் 30ன்னு வச்சுப்போம். பிரைஸ் வந்து 70ல சார்ஜ் பண்றாங்க. ஃபர்ம் வேல்யூ கஸ்டமர் வந்து ₹100க்கு அது வந்து என்னோட வேல்யூன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணியிருக்காரு. இந்த டிஃபரன்ஸ் இஸ் கால்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம ஃபர்மோட ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது பிரைஸ் மைனஸ் ஃபர்ம்ஸ் காஸ்ட். ஸோ இது வந்து நம்ம ப்ராஃபிட் மார்ஜின். இந்த வேல்யூ டூ கஸ்டமர் அதாவது 30 மைனஸ் 70 இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ள நம்ம பிரைஸ் பண்ணணும். ஸோ நம்ம ப்ராடக்ட்ட பிரைஸ் பண்றது வந்து ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் பிளான்ங்கிறது வந்து 100 மைனஸ் 30 விச் இஸ் ₹70க்குள்ள நம்ம மோர் ஆர் லெஸ் எங்க வேணாலும் நம்ம பிரைஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்ட. ₹100க்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ₹30 கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வேல்யூ கிரியேஷன். வேல்யூ கிரியேஷன்ங்கிறா வந்து நீங்க எந்த அளவு கஸ்டமருக்கு வந்து நீங்க அந்த வேல்யூ உங்க வேல்யூவ பெர்சீவ் பண்றாங்க. உங்க ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து கஸ்டமர் எந்த அளவு பெர்சீவ் பண்றாங்க மார்க்கெட்ல, அதுக்கு கீழ நீங்க பிரைஸ் பண்றீங்களா? அதுக்கு ஏத்த மாரி நீங்க பிரைஸ் பண்றீங்களா? பிரைசிங் டிசிஷன் என்ன? ஸோ அது வேல்யூக்கு ஏத்த மாரி நீங்க பிரைஸ் பண்றீங்களா? இல்ல அத விட கம்மியா தான் பிரைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வேல்யூ இஸ் மெஷர்ட் பை இந்த வேல்யூ எப்படி எப்படி எத வச்சு வேல்யூ டிட்டர்மைன் பண்றாங்கன்னா, ஆ மெஷர்ட் பை a ப்ராடக்ட்ஸ் ஃபீச்சர்ஸ், குவாலிட்டி, அவைலபிலிட்டி, டியூரபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பை சர்வீசஸ் ஃபார் விச் கஸ்டமர்ஸ் ஆர் வில்லிங் டு பே. ஸோ இப்ப ஆப்பிளோட வேல்யூ எப்படி நீங்க கஸ்டமர்ஸ் ஏன் ஆப்பிள் போய் பிரிஃபர் பண்றாங்க? ஆப்பிள் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்ல காஸ்ட்லி தான். இப்ப நீங்க அமெரிக்கால பிரச்சனை இல்ல. அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, மெக்டொனால்ட்ஸ் வொர்க்கர் கூட ஆப்பிள் வச்சிருப்பாங்க. பட் இங்க வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா? ஸோ ஏன் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் ஆர் வில்லிங் டூ பே எ பிரீமியம் பிரைஸ். ஸோ அவங்க அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ் தராங்க. ஸோ சுப்பீரியர் ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கு. ஸோ சர்வீஸ் கரெக்ட்டா இருக்கும். ஸோ பிரைவசி இருக்கும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டிய பெர்சீவ் பண்ணி, ஓகே நான் இதுக்கு கூட இவ்வளோ அமௌண்ட் கூட நான் தர ரெடியா இருக்கேன். அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அங்க தான் வந்து வேல்யூ. கஸ்டமர் வந்து எப்படி உங்க ப்ராடக்ட்ட வேல்யூ பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் சொல்றாங்க. இன்னோவேஷன், ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாமே. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த டயகிராமும் வேல்யூவோட டெஃபினிஷன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் லீட்ஸ் டு சுப்பீரியர் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு யூனிக்கா நீங்க ஏதாவது செய்வீங்க. ஸோ உங்க ப்ராடக்ட் எப்படி கஸ்டமர்ஸ் யூனிக்கா பார்க்குறாங்க, விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் காம்படிட்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து இஃப் யூ ஆர் கெய்னிங் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஓவர் யுவர் காம்படிட்டர்ஸ். ஸோ இப்போ ஆப்பிளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதோட சாஃப்ட்வேர் iOS சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஆப்பிளோட யூனிக் சாஃப்ட்வேர். அதே மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்பிள்ல யூனிக்கா இருக்கும். ஸோ இது வந்து ஆப்பிளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஓவர் இட்ஸ் காம்படிட்டர்ஸ் பிரைமரிலி ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு விட ஆப்பிள் ஏன் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆப்பிள் iOS சாஃப்ட்வேரும் அதுல இருக்க பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ காம்படிட்டிவ் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அ கம்பெனி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த 3 பாயிண்ட் சொல்றாங்க. The value the customers place on the company's product, the price that a company charges for its product, the cost of creating those products. அந்த டயகிராம்ல பார்த்தோம் இல்லைங்களா? The value வந்து customer price willing to pay for the product வந்து 100. The price the customer company charges for its product வந்து 70. The actual cost of the product வந்து 30. ஸோ இதை 3 பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஓவரால் கம்பெனி வந்து டிபெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா இந்த பாயிண்ட்? ஓகே. ஸோ அதே மாரி நீங்க இப்போ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கெயின் பண்றதுக்கு நம்ம 2 ஸ்ட்ராட்டஜி அதாவது மைக்கேல் போர்ட்டர் வந்து காம்படிட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல வந்து 2 ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃபைன் பண்றாரு. ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கெயின் பண்றதுக்கு காம்படிட்டர்ஸ விட நம்ம ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ங்கிறது மாரி என்ன யூனிக் ஃபீச்சர் நம்ம எப்படி கெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 விதமா கெயின் பண்ணலாம். ஒண்ணு வந்து டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்னு வந்து காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஒண்ணும் இல்ல. ஆப்பிள் பண்றது டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆப்பிள் என்ன பண்ணுச்சு, அவங்க மத்த ப்ராடக்ட்ட விட அவங்க ப்ராடக்ட் டிஃபரெண்ட். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ட்ட இருக்கு. இன்னோவேஷன், சுப்பீரியர் குவாலிட்டி, இன்னோவேஷன்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து இன்னோவேஷன்ல வந்துரும். ஸோ அதாவது டிஃபரன்சியேஷன்ல வந்துரும். இதே ரெட்மியோ இல்ல மத்த மைக்ரோமேக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் லீடர்ஷிப்ல ஃபாலோ பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க காஸ்ட் கட் பண்ணி ஸோ மினிமம் பிரைஸுக்கு மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸை செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜில கவர் பண்ணுவாங்க. ஸோ மைக்கேல் போர்ட்டர் வந்து 2 விதமா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அட்டைன் பண்ணலாம். ஒன்னு வந்து டிஃபரன்சியேஷன், இன்னொன்னு வந்து காஸ்ட் லீடர்ஷிப்.
டிஃபரன்சியேஷன்ங்கிறது வந்து நம்ம யூனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அதர் டிஃபரெண்ட் ஃப்ரம் அவர் காம்படிட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணா நம்ம ப்ரீமியம் பிரைஸ் சார்ஜ் பண்ணா கூட காம்படிட்டர்ஸ் வாங்க ரெடியா இருப்பாங்க. அதே மாதிரி காஸ்ட் லீடர்ஷிப்ங்கிறது வந்து நார்மல் ப்ராடக்ட் தான். அதையே நம்ம காஸ்ட் கட் பண்ணி நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு காஸ்ட் ஷார்ட் பண்ண முடியும் குறைச்சு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு மினிமம் மார்ஜின் ஆட் பண்ணி நம்ம விற்கிறப்ப வந்து காஸ்ட் லீடர்ஷிப் நம்ம அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா சீப்பா தரப்ப வந்து கஸ்டமர்ஸ் வில் பி கம் டு அஸ் சொல்லிட்டு அங்க அது மூலியமா ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வேல்யூ கிரியேஷன்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்துலாம் இல்லைங்களா? லாஸ்ட் டைம் வாய்ஸ் நோட் போட்டிங்களா? ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. Values measured by the product's feature, quality, availability, durability, and performance and services for which the customers are ready to pay, willing to pay. And the competitive advantage provides superior profitability, and this can be determined by the three factors. The value the customers place on the product, and the price quoted by the company for the product, and the cost incurred for the creation of the product. Michael Porter provides the company can generate a competitive advantages by following a two approach. One is a differentiation and another one is a cost advantage. Differentiation means can refer to the company provides a superior and a special value to customers in form of product features, quality, and after sale services, and so on. As a result of the differentiation, the company can demand a higher price for the product. I have one more question about the last line. Earn higher profit இருக்குல்ல, differentiation, because of the differentiation. இப்போ அவங்க டிஃபரன்சியேஷனால ஹையரா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்றாங்க. ஆனா அது எந்த கேஸ்லன்னா எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நம்மளோட காம்படிட்டர்ஸோட லெவல்லயே இருக்கணுமா? இல்ல அப்படி இல்ல. இப்போ உங்களுக்கு 30 ருபீஸ் தான் உங்க காஸ்ட் உங்க காம்படிட்டர்ஸ்க்கும் சரி உங்களுக்கும் சரி. அந்த 30 ருபீஸ்ல யூ ப்ரொவைட் சுப்பீரியர் குவாலிட்டி இனோவேஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்றீங்க. ஸோ அப்போ கஸ்டமர்ஸ் வந்து உங்க வேல்யூ எவ்வளோன்னு பாக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து 100 ருபீஸ் கூட நான் தர ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காம்படிட்டர்ஸோட ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் 70 ருபீஸ் தான் தர ரெடி, அல்ல 60 ருபீஸ் தான் தர ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க வந்து உங்க ப்ரைஸை நீங்க 100 வரைக்கும் கூட பிளேஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ உங்க எக்ஸ்பென்சஸ் வந்து உங்க காம்படிட்டரோட மேட்சா இருக்கு. பட் நீங்க இந்த டிஃபரன்சியேஷனால நீங்க உங்க ப்ராடக்ட்டை கஸ்டமர் பெர்சீவ் பண்ற வேல்யூவே வந்து கூட இருக்கப்ப நீங்க அப் டு 100 அவங்க கஸ்டமர்ஸ் பெர்சீவ் பண்ற வேல்யூ வரைக்கும் கூட நீங்க செல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குரிய மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப customer value placed on the competitor product should be lesser than us. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி இன்கர் பண்ணீங்கன்னா உங்க நீங்க கஸ்டமர்ஸ் காம்படிட்டர்ஸை விட உங்க தனியா யூனிக்கா இருக்குன்னு தானே இருக்கும். சார் கேக்குதா சார்? கேக்குது. ஓகே. ஸோ சுகன், ஸ்ருதி, மோனப்பிரியா வாய்ஸ் நோட் போட்டுருங்க. நித்யஸ்ரீ, ரிஷி சொல்லுங்க சொல்லுங்க ரிஷி. Value creation. சொல்லுங்க. இல்ல யாருனாலும் சொல்லுங்க, 2 பேர்ல யாருனாலும் சொல்லுங்க. சார் நான் சொல்லிடுறேன் சார். Value creation is measured by product features. Value creation measured by product features, by quality, availability, and availability, and sustainability and performance, and by service, by customer is willing to pay. The customer is willing to pay. Next வந்து competitive advantage lead to superior profitability. Competitive advantage lead to superior profitability at the most basic level. At most basic level, how profitable company becomes dependent on 3 factors. First factor, what the customer first. The value placed on the company product, the value placed on the company's product,
Next, how the price charges from the product and what is the cost of the product. What is the cost of the product? What is the cost of the product from creating that product? First one, the value placed the customer. Value placed the customer refers to the utility get from the product and getting a satisfaction, happiness and satisfaction gained from consuming and owning the product, gained from consuming and owning the product. And the Porter argue that comparative advantage can be achieved through different ways. That is a differentiation and product Cost advantage. differentiation or sir? Cost advantage. Differentiation and cost advantage. Differentiation and cost advantage. First one, the differentiation. What is differentiation? Differentiation is a capacity to provide a customer superior value in form of product and special features. In form of product and special feature, and the quality are in the firms. Quality in the form of after-sale customer service. After-sale customer service. The value chain analysis provide excellent tool to examine origin of competitive advantage. Value creation. Value is measured to the product's quality, availability, durability, performance, features, and the services for which the customers are willing to pay. Competitive advantage leads to superior profitability. It is based on these three factors. The value the customer places on the company's product, the actual price of the product, the cost for creating those products. The value the customer places on the products reflects the utility they get from it. That is the satisfaction or happiness from consuming or using the product. The companies ultimately aim to achieve a sustainable competitive advantage to succeed in the long run. Michael Porter argues that the company can generate competitive advantage in two different ways, either the way of cost advantage or differentiation. Under differentiation, the company can demand for high prices and high profitability with the same cost as of the competitors. Value chain analysis is an excellent tool to examine the origin of competitive advantage. ஸோ இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, பிரைமரி ஆக்டிவிட்டி, சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ், அது சொல்கிறாங்க. ஸோ அதுவும் மைக்கேல் போர்ட்டர் தான் பண்ணார் இல்லைங்களா, வேல்யூ செயின் அனாலிசிஸ். ஸோ அது வந்து இட் கேன் ப்ரொவைட் எங்கேருந்து நம்ம அந்த வேல்யூ எடுக்கலாம், ஸோ எங்கேருந்து நம்ம என்ன மாதிரி ஸோ வேல்யூ செயின்ங்கிறது வந்து எனி ஆக்டிவிட்டி விச் ப்ரொவைட்ஸ் ஆர் இம்ப்ரூவ்ஸ் வேல்யூஸ் டு த கஸ்டமர்ஸ், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் இல்லைங்களா. ஸோ இப்போ ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் வந்து டிஃபரன்சியேஷன் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், காஸ்ட் அட்வான்டேஜ் அட்டைன் பண்ணணும்னா என்னென்ன அங்கே அந்த வேல்யூ செயினில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து வேல்யூ செயினில் டூலை யூஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, காம்படிட்டிவ் அட்வான்டேஜோட ரூட் அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, மார்க்கெட்டிங். ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு எம்சிக்யூஸில் டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்சர்டாக இருக்கும், ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் என்கம்பஸஸ் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூடிங் ரிசர்ச், டிசைனிங், ப்ரைசிங், ப்ரொமோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ரிசர்ச், டிசைனிங், ப்ரைசிங் சொல்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து அலைட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப வந்து நீங்கள் இல்லை இந்த ரிசர்ச் பண்ணுறப்போ இல்லை டிசைன் பண்ணுறப்பையோ இல்லை ப்ரைசிங் டிட்டர்மைன் பண்ணுறப்பையோ நீங்கள் மார்க்கெட்டிங்கும் ஒரு ஃபேக்டரிங் சேர்த்துக்கணும். நீங்கள் இப்படி இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணோம்னா இதோட ரிசர்ச் பண்ணுறப்பே வந்து நம்ம மார்க்கெட் இது எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த டிசைனிங் ஃபேஸில் நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணால் நம்ம ஈஸியாக பீப்புள்கிட்ட வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் அப்போ ஸோ அலைட் ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த மார்க்கெட்டிங், ரிசர்ச், டிசைனிங், ப்ரைசிங்க்கு வந்து
நம்ம இந்த மார்க்கெட்டிங்கிறது வந்து அலைட் ஆக்டிவிட்டீஸ். ஆனா இந்த ப்ரொமோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து டைரக்டா ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங். ஸோ ப்ரொமோஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரொமோஷன் எப்படி பண்றீங்க? உங்க மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் என்ன? அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி உங்க டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ்க்கு நீங்க கொண்டு போய் சேர்க்குறீங்க? ஸோ இது எல்லாமே டைரக்ட்லி அஃபெக்டிங் மார்க்கெட்டிங். அந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் வந்து அந்த அந்தந்த ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு அலைட் ஆக்டிவிட்டீஸா நம்ம கன்சிடர் பண்ண மார்க்கெட்டிங்கை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டிசைன் பண்றப்ப அலைட் ஆக்டிவிட்டீஸ் மார்க்கெட்டிங், ப்ரைஸ் பண்றப்போ ப்ரைசிங் டிசிஷன் செலக்ட் பண்றப்ப அலைட் ஆக்டிவிட்டீஸ் மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிசர்ச்சுக்கும் அலைட் ஆக்டிவிட்டீஸ் மார்க்கெட்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்றாங்க. ஸோ ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரைசிங் அண்ட் ப்ரொமோஷன். ஸோ என்ன ப்ராடக்ட் நீங்க எப்படி மார்க்கெட் பண்ண போறீங்க? ஸோ எந்த பிளேஸ்ல நீங்க என்ன செக்டர், அதாவது என்ன ஜாகிரபிக்கல் ஏரியாவை நீங்க டார்கெட் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்க பிரைஸ் பண்ண போறீங்க, அதை எப்படி நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்க? ஸோ ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ் அண்ட் ப்ரொமோஷன். ஸோ பார்த்தீங்க டெலிவரிங் த ஸோ மார்க்கெட்டிங்கோட டெஃபினேஷன் என்ன? 2 லைன் தான். ஸோ டெலிவரிங் த பெஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷிங், மெயின்டைனிங் அண்ட் க்ரோயிங் ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க எப்படி அந்த ப்ராடக்ட் மூலியமா எப்படி நீங்க கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறீங்க, கஸ்டமர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் அவங்களோட எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு போக போறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம கவர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ற போற மார்க்கெட்டிங்ல கன்சிடர் பண்ண விஷயங்கள். ஸோ இது வந்து மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு கேட்டா எம்சிக்யூஸ்ல கேட்பாங்க. ஸோ எம்சிக்யூஸ்ல உங்களுக்கு இந்த மூணுல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கூடவே ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க யோசிப்பீங்க ரிசர்ச்சும் எப்படி மார்க்கெட்டிங்ல வரும், பிரைசிங் டிசைன் எப்படி மார்க்கெட்டிங்ல வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனிங் பண்றதுக்காக வேணா எம்சிக்யூஸ்ல கேட்கலாம். ஸோ இது ஜென்ரல் டேர்ம்ஸ் தான். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கும் கன்சியூமருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றாங்க. ஸோ கஸ்டமருங்கிறது வந்து எனிபடி ஹூ பைஸ் த ப்ராடக்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் இஸ் அ கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ கன்சியூமருங்கிறது வந்து அந்த ப்ராடக்ட்டை யார் கன்சியூம் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனியில வந்து ஃபோன் வாங்குறீங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு நீங்க கஸ்டமர். அந்த ஃபோனை வந்து நீங்க ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்றீங்கன்னா, அந்த கிஃப்ட் பண்ண அவங்க வாங்குறாங்க இல்லைங்க, கிஃப்ட் வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து கன்சியூமர். அந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்றவங்க வந்து கன்சியூமர். அந்த ப்ராடக்ட்டை வாங்குறவங்க வந்து கஸ்டமர். கஸ்டமர் மே நாட் நீட் நாட் பி மே ஆல்சோ பி a கன்சியூமர், பட் a கன்சியூமர் மே நாட் பி a கஸ்டமர். சாரி, தப்பா சொல்லிட்டேன். கஸ்டமர் வந்து கன்சியூமராகவும் இருக்கலாம், அதே மாதிரி கன்சியூமரும் கஸ்டமரா இருக்கலாம். ஸோ ரெண்டுமே சாத்தியம்தான். இதுதான் கரெக்டா இல்ல. ஸோ இவங்க நீங்க கஸ்டமரா இருந்தா கன்சியூமரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கன்சியூமரா இருந்தா கஸ்டமரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெண்டுமே நடக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டிங்கும் கஸ்டமர் மட்டும் நம்ம பார்த்து Marketing is a wide range of operation, including research, pricing, promoting, developing, and distribution and transportation, and 4 P's in the marketing, that is plays, product, plays, pricing, and promotion. Then definition of the marketing, it establishes the relationship with the customer. Establishing relationship with the customers. பிரேக் ஆகுது. மஞ்சு, மத்தவங்க கேக்குதா? சார் கேக்குதா? மத்தவங்க பேசினது கேட்டுச்சா? கேட்கல மஞ்சு, பிரேக் ஆயிடுச்சு. விட்டு விட்டு கேக்குது மஞ்சு. ஹேமரிங்கா இருக்கு உங்க வாய்ஸ். சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Marketing refers to a wide range of operations, including research, designing, and pricing, transportation, promotion, transportation, and distribution, and 4 P's: product, place, pricing, and promotion. Delivering a satisfied customer service, and establishing, maintaining, and growing the relationship with the customers or the main of a market. Customers, a person or an organization who buys the product or services from the other organization or customers.
consumers are the individuals or a business who consumes the product or service are called a consumer. A customer, maybe both the customer and a consumer, and the consumer also can be a customer. ம், ம். சார் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. லாஸ்ட் டைம் யார் சொல்லல ஆக்சுவலா? நான் சொல்லல. ஓகே, சரி சொல்லிருங்க. 3 பேரும் சொல்லிருங்க. Marketing encompasses all the various functions such as research, designing, promotion, pricing, transportation, and distribution channels. They are majorly classified into four of the following. One is price, place, promotion, and product, and delivering the best customer experience, and establishing, maintaining, and growing customer relationship is the main objective of the marketing. And customers are the persons who purchases the product or services from the organization. They are important to an organization because they generate revenue. And also there is a thin line difference between the customer and the consumer. Consumer is an individual or a business who consumes the product or utilize the service of an organization. And the customer are the persons who purchases the product in the economy. They may exist as a consumer or only as a customer. சார் நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லலாம்? The term market includes various operations, including research, designing, pricing, promotion, transportation and distribution. The 4 P's of marketing include product, place, pricing and promotion, delivering the best customers experience, and establishing, maintaining and growing relationship with the customers are the main goals of the marketing. Then customers are the persons or businesses who purchase product or services from the organization. Customers are important in an organization because they provide revenue, and the organization cannot exist without them. Then however, there is a slight distinction between the customer and the consumer. The individuals or business that consume and utilize the product are called as the consumers, whereas the customers are the one who purchases the products and services, and they may exist as a customer or as a consumer. For example, in home we consume the groceries. Marketing including research, designing, pricing, promotion, transportation, and distribution. The 4 P's of marketing are price, product, price, place, and promotion, delivering the best customer experience, and growing and establishing, growing and maintaining the relationship with the customers are the basic goals of marketing. Next, customer. Customer is a person or a business who buy product or service from the another organization. Customers are important because company cannot exist without them. Customers are the person who purchase the product. Consumer are the person who uses the product or utilize the service. A customer may or may not be a consumer. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டிங் அண்ட் கஸ்டமர் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கஸ்டமர் வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் பேஸ் இருக்கு, நமக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸ் இருக்கு. ஸோ அவங்கள நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் தான் இல்லைங்களா. ஸோ அவங்கள வச்சு அவங்க பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் அனலைஸ் பண்றப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸ் வி நீட் டு கன்சிடர்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கஸ்டமர் அனாலிசிஸ்ல இட் ஐடென்டிஃபைஸ் டார்கெட் கிளைண்ட்ஸ், டிட்டர்மைன்ஸ் தேர் வாண்ட்ஸ், அண்ட் தென் டிஃபைன்ஸ் ஹவு த ப்ராடக்ட் மீட்ஸ் தோஸ் நீட்ஸ். ஸோ டார்கெட் கிளைண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களோட வாண்ட்ஸ் என்ன,
அந்த வாண்ட்டை அவங்களோட நீட்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்களா? நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து அந்த அவங்களுடைய நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். தஸ் இன்வால்வ்ஸ் த எக்ஸாமினேஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் கன்சியூமர் நீட்ஸ், டிசைர்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஸோ கன்சியூமரோட நீட்ஸ் அண்ட் டிசைர்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுதா நம்ம ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றீங்க, அவங்களோட வாண்ட் என்னன்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றீங்க, அவங்களோட நீட்ஸ் வந்து அவங்களோட வாண்ட்ஸ் ஆர் நீட்ஸை வந்து நம்ம ப்ராடக்ட் ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுதான் கஸ்டமர் அனாலிசிஸ்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர் அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ், த ஸ்டடி ஆஃப் கன்சூமர் டேட்டா, எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் செலக்ஷன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட் செக்மெண்டேஷன் டெக்னிக்ஸ். ஸோ கஸ்டமர் சர்வீஸ்ங்கன்னா உங்களுக்கு வர வாக்கிங் பண்ற கஸ்டமர்ஸோ இல்லை யார்கிட்டயோ வந்து ஃபீட்பேக் மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணா நீங்க இன்க்ரீஸ்டு சேல்ஸ் நீங்க திருப்பி திருப்பி வருவீங்க, இது மாதிரி கேட்கலாம். ஸோ என்ன நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க, ஸோ இதெல்லாம் நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் மூலியமா கேட்கலாம். அதை கஸ்டமர் சர்வீஸ்ல வந்துடும். நெக்ஸ்ட் த ஸ்டடி ஆஃப் கன்சூமர் டேட்டாங்கிறது வந்து ஓவரால் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க கன்சூமர் என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்க, ஸோ ரிப்பீட் வேல்யூ கஸ்டமர்ஸ் எவ்வளோ, இல்ல அந்த கஸ்டமர்ஸ் வந்து பிரைஸ் சென்சிட்டிவ் கஸ்டமர்ஸா இருக்காங்களா, ஸோ பிரைஸ் சேஞ்ச் பண்ணா டக்குன்னு வேற கஸ்டமர்ஸ் காம்படிட்டர்ஸ்க்கு மாறிடுறாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர் டேட்டா எவாலுவேஷன் பார்த்தா வரும். நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிறது வந்து டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்களா இல்ல காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்களா. ஸோ பிரைஸ் சென்சிட்டிவ் கஸ்டமர் சொன்ன மாதிரி நீங்க பிரைஸ் சென்சிட்டிவ் கஸ்டமர்ஸ்லாம் வந்து காஸ்ட் லீடர்ஷிப், அதாவது கம்மி பிரைஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் விரும்புவாங்க. இதே கொஞ்சம் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்லாம் வந்து டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி, நீங்க ப்ரீமியம் பிரைஸ் சார்ஜ் பண்ணாலும் அவங்க வாங்கிப்பாங்க ப்ராடக்ட்டை. ஸோ அதை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் ப்ரொஃபைல்ஸ். ஸோ உங்கள்கிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸே நீங்க ப்ரொஃபைலாக வச்சுக்கணும். ஸோ ஹை வேல்யூ கிளைண்ட்ஸ் இவங்கலாம் வந்து ஓகே நார்மல் கிளைண்ட்ஸ், இவங்கலாம் வந்து நம்ம காஸ்ட் சென்சிட்டிவ் கிளைண்ட்ஸ், நம்ம டக்குன்னு ஏதாவது பிரைஸ் மாற்றணும்னா டக்குன்னு வேற காம்படிட்டர்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பண்ணணும். அதுக்கப்புறம் செலக்ஷன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட் செக்மெண்டேஷன் டெக்னிக்ஸ். ஸோ மார்க்கெட் செக்மெண்டேஷன் டெக்னிக்ஸ்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, உங்க மார்க்கெட்டுக்குள்ளே நீங்க என்ன ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, அந்த கஸ்டமர்ஸ் நீங்க அதுக்கேற்ற மாதிரி யார் உங்கள்கிட்ட வர போறா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் செக்மெண்டேஷன் டெக்னிக்ஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டாவது ஹைலைட் பண்ணிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கஸ்டமர் அனாலிசிஸ், டெக்னிக்ஸ் ஃபார் கஸ்டமர் அனாலிசிஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் கஸ்டமர் அனாலிசிஸ். ஓகேங்களா. ஸோ இது முடிச்சுட்டு கஸ்டமர் பிஹேவியர். சரி, ஓகே. ஸோ இதை முதல்ல முடிச்சிடும் நம்ம. லாஸ்ட் டைம் யார் Customer analysis, it is an essential for any market. அதுக்கு first point வந்து it identifies the target clients, determine their wants and define a product to meet their demands. It involves examination and evaluation of consumer needs, desires and wants. It involves administration of customer surveys, the study of consumer data, evaluating the market positioning strategies, and developing a customer profile and choosing the best market segmentation technique. Sir, கேக்குதா? கேக்குது சொல்லு. மஞ்சு சொல்லிட்டு நான் சொல்றேன் சார். ஒரே நிமிஷம். லாஸ்ட் டைம் யாரு விட்டு போச்சு? நித்யஸ்ரீ சொல்லலன்னு நினைக்கிறேன். மொத்தவங்க வாய்ஸ் நோட் போட்டுருங்க. ஸ்ருதி, சுகன், ரிஷி, திவ்யா வாய்ஸ் நோட் போட்டுருங்க. நித்யஸ்ரீ, மஞ்சு சொல்றேன். Customer analysis identify targeted clients, their wants and design, and defines how our products meet those needs. Evaluation and examination of customer needs, wants, and desires, and techniques for customer analysis. It involves administration, customer surveys, the study of customer data, evaluation of market positioning strategy, the development of customer profiles, and the market segmentation techniques. நித்யஸ்ரீ நீங்க சொல்லுங்க. Yes, sir. Customer analysis, it identifies the target clients and determines their wants and the products that meet those needs. It involves examination and evaluation of customer desires, wants, and needs. Customer analysis includes administration of customer service, evaluation of market positioning strategies, study of consumer data,
selection of this market segmentation techniques. Customer preference. ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாருன்னு டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ஸோ அவங்க செக்மெண்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ செக்மெண்டேஷனாக பிரித்து வச்சாச்சு. ஸோ கஸ்டமர் இந்த செக்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி செக்மெண்ட்டாக பிரித்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அவங்க கன்சியூமர் பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்ன, ஸோ கன்சியூமரோட பிஹேவியரை என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ கன்சியூமர் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு என்னென்ன ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் 2 என்வாயர்மெண்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ், இன்னொன்று வந்து இன்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து பியர் ப்ரெஷர் மூலியமாவோ இல்லை மார்க்கெட்டிங் மூலியமாவோ இதுக்கு வந்து உங்க ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ யார் மூலியமாவது உங்க கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ்ல வரும். இல்லை அவங்களா இப்போ இன்டர்னல்ங்கிறது வந்து என்னன்னா அவங்களாவே தானா வந்து வாங்குறாங்க. இப்போ பிசிக்கல் ஹெல்த் நான் என்னோட பிசிக்கல் ஹெல்த்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தோணி ஜிம்மு போவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் இன்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ நீங்களே வந்திருக்கீங்களா, நீங்களே ஃபோக்கஸ் கிளாஸஸ் வந்திருக்கீங்க, நீங்க யாராவது சொல்லி வந்தீங்களா, உங்களுக்கு நீங்களா பாஸ் ஆகணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து கம்ஸ் அண்டர் இன்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இன்னொருத்தவங்க மூலியமா ஒரு ப்ரெஷரைஸ்டு, ஸோ ப்ரெஷரோ இல்லை எக்ஸ்டர்னலி ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கணும் அப்படின்னு பண்ணா அது கம்ஸ் அண்டர் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். அதுக்கப்புறம் இன்டர்னல் வந்து இன்டர்னலா உங்க வேல்யூஸ் அண்ட் செல்ஃப் பிலீஃப்ஸ் பேஸ் பண்ணி வரது வந்து இன்டர்னல் ப்ராசஸ். இது ரெண்டுமே வித் ரிகார்ட்ஸ் டு என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கன்சியூமர் பிஹேவியர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங். ஸோ இப்போ இந்த என்வாயர்மெண்ட் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய இது டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இருக்க சாய்ஸஸ் இல்லை என்ன ப்ராடக்ட் நீங்கள் இது பண்ணிட்டீங்க, அந்த ப்ராடக்ட் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எடுக்கலாமா வேணாமா சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க இல்லைங்களா. ஸோ அதை என்ன பேசிஸ் பண்ணி அனலைஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ரெகக்னிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு எதுக்காக அந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க 2 பேருக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும், உங்கள்கிட்ட என்ன மீன்ஸ் இருக்கு, ஸோ லெட்டர் இருக்கு. ஸோ லெட்டர் வந்து டைம் கன்சூமிங்கா இருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஸோ ஓகே நான் ஃபோன் வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் நீங்க டிட்டர்மைன் பண்றீங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் பேஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஃபார் டிசைரபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் லிஸ்டம். ஸோ போயிட்டு ஃபோன் கடையில் போயிட்டு என்னென்ன ஃபோன் மொபைல் மாடல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சீக்கிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் அவைலபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் வெயிங் தேர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இது வந்து நீங்க கடைக்காரர்கிட்ட கேட்பீங்க இல்லைங்களா. ஸோ இது என்ன ஃபீச்சர்ஸ், இதுல என்ன இருக்கு ஃபீச்சர்ஸ், ஸோ இதுல பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ, ஸோ இதுல ப்ராசஸ் ஸ்பீட் எவ்வளோ, ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அவங்கள்ட்ட உங்க ப்ராடக்டோட அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸையும் கம்பேர் பண்ணுவீங்க இல்லைங்களா. ஸோ இதுக்குடைய ப்ராசஸ் ஸ்பீட் எவ்வளோ, பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ, ரேம் கெப்பாசிட்டி, ரோம் இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு ஓகே இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது இவ்வளோ இருக்கு, இதுல டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க. சரி 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன நீங்க சூஸ் பண்றீங்க. ஸோ அந்த 2 இதுல ஓகே கான்ஸ் இருக்கு, அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, பட் அதை கம்பேர் பண்றப்ப இது எனக்கு என் யூஸுக்கு எனக்கு செட் ஆகுது. ஸோ அதனால நான் இந்த மொபைல் மாடல் வாங்குறேன். ஸோ இது பேஸ் பண்ணி ஸோ இதுதான் ஆக்சுவலா டெசிஷன் மேக்கிங். எப்படி டெசிஷன் மேக்கிங் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் உங்க ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும், அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்ல போயிட்டு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டு அதை பத்தி ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சாய்ஸ் எடுப்பீங்க. ஸோ இது வந்து டெசிஷன் மேக்கிங் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டெசிஷன் என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எப்படி இருக்கு. நீங்க பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh சொல்லிட்டாங்க, பட் ஆனா நீங்க யூஸ் பண்றப்ப வந்து எனக்கு ஒரு நாள் கூட சார்ஜ் நிக்க மாட்டேங்குது, அடிக்கடி நான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னடா இது 5000 சொல்றாங்க ஆனா சார்ஜ் அடிக்கடி போடுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நீங்க போய் எங்கேயும் சொல்ல மாட்டீங்க, பட் உங்களுக்கே இப்போ பர்சனலா ஃபீல் ஆகும் இல்லைங்களா. அடுத்து இந்த மொபைல் பிராண்டே வாங்க மாட்டீங்க. இதே சப்போஸ் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு இல்லைன்னா நீங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்ட ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா. ஸோ ஆஃப்டர் சேல்ஸ் என்ன, நீங்க உங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் என்ன, நீங்க ஆஃப்டர் சேல்ஸ் வந்து எப்படி உங்களுடைய வேல்யூஸ் வந்து நீங்க கரெக்டா அச்சீவ் ஆயிருச்சா, அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா இல்லையா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கஸ்டமர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ கஸ்டமர் பிஹேவியர் வந்து இந்த 4 ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணணும், ஸோ எவாலுவேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் பிஹேவியர் பார்த்துடலாம் இல்லைங்களா. புரிஞ்சது இல்லை அந்த பாயிண்ட். நான் Customer சொல்ல ட்ரை behaviors may பண்றேன். be influenced by 3 elements. Okay, 3 elements, and those are external influences, internal influence. Okay, external influences and internal influences. External influences are like advertisements,
peer recommendations and other social norms which can influence the internal process and psychology of an customer that affects the psychology of an customers to influence the decision making. Internal factors are the internal process and the psychology which is internal to the customer, which is influence decision making and decision making. The stages of decision making are recognizing the problem, seeking desirable alternatives and list them, and seeking information about the available alternate and weighing the pros and cons and make a final choice. Post decision making influences. Those are post decision making influences are basically from evaluating the outcomes after purchase of the product. And an happy customer may repeat the purchase or recommend the same to others. An unhappy customer neither repeats the purchase and nor recommend the product to others. ரிஷி சொல்லிருங்க. Customer behavior. The element of customer behavior. First, customer behavior. They examine the element like shopping frequency, product preference, and prescription of your marketing, sales, and the service offering. These elements can be categorized into following three conceptual domains. Conceptual domains. First one internal, and next one external. First one external factor. External influence like advertisement, prior recommendation, and social norm have the direct impact on psychological direct impact on the psychological internal process that influence various customer decision. Internal influence. It influence internal process or psychological factor that internal to customer and affect the customer decision making and customer designing. Customer behavior is influenced by combination of internal and external factors. Internal and external influence. Next one, next decision making. Under decision making, the problems. Steps in decision making. Under decision. சொல்லுங்க. Under decision making, the rational customer as a decision maker would seek the information about the potential decision and carefully integrate with the existing knowledge about the product. First on the problem recognition, next how the problem recognition, next one alternative available, next search for the alternative available and seeking and information on available alternative and make a final choice. இது வந்து decision making வரும். Next வந்து the final post decision process. After decision making and purchasing the product, the final output is if a customer happy with the product, the customer can recommend and buy it again. If a customer is not satisfied with the product, the customer will not buy again and will not recommend to others. இன்னும் ஒருத்தர் யாராவது? சார் நான் சார் லாஸ்ட் டைம் நான் வாய்ஸ் லாஸ்ட் டைம் நான் சொல்லிட்டேன், அதனால அவங்க சொல்லிட்டு நான் வாய்ஸ் வேற யார் சொல்லல? போயிட்டாங்க. லாஸ்ட் டைம் வேற யார் சொல்லல? ஸ்ருதி சொல்லலன்னு நினைக்கிறேன்.
ஸ்ருதி கேக்குதுங்களா? சரி நான் போய் கூப்பிட்டு வரட்டுமா? கேளுங்க. கேக்குதா? ரெடியா இருக்கீங்களா? சொல்றீங்களா? சார் கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா சொல்றீங்களா என்ன? எஸ் சார், எஸ் சார். ஆ. Consumer behavior is affected by various factors: internal environment, external environment, decision making, and post decision process. First one is external environment. The consumer behavior is affected by the forces such as advertisement, peer pressure, and social norms, which have a direct impact on the psychological and internal processes, which affects the decision making of the consumer. Then internal factors. The internal processes have a direct impact on the psychological factors that affect the decision making of the consumer. The consumer behavior is impacted by both the internal and external factors. That may be attitudes and motivation and attitudes. So then decision making, a rational decision maker will look into the weightages of the advantages and disadvantages of each option and then make a decision. He will first look into the recognize the problem, then seek for any alternatives and list them, and then searching for any alternatives and list them, seeking for the information about those alternatives, and make a final choice. Then post the decision process. After making a decision and purchasing a product or service, the consumer will the next process is evaluating the outcome. If a the post decision evaluation differs from person to person. If if a customer is happy, he'll recommend it to the he'll recommend it and he'll purchase it frequently. Whereas unhappy customer will neither recommend it or neither purchase it. ஸோ இது முடிஞ்சு. ஸோ கஸ்டமரோட அனாலிசிஸ் பண்ணுறது பார்ட் எல்லாம் முடிஞ்சு. ஸோ கஸ்டமர் பிஹேவியர் பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிஃபரன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் அனாலிசிஸ் எந்த மாதிரி பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கன்சியூமர் பிஹேவியர் என்னென்ன ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அவங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க, டெசிஷனுக்கு அப்புறம் ப்ராசஸ் எப்படி பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்க போஸ்ட் பர்ச்சேஸ் என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கன்சியூமர் பிஹேவியரில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். ஸோ காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு இல்லைங்களா. ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ங்கிறது வந்து எனிதிங் விச் இஸ் யூனிக் டு யுவர் ஆர்கனைசேஷன். நீங்கள் வந்து உங்கள் காம்படிட்டர்ஸை விட நீங்கள் அந்த யூனிக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது யூனிக் வேல்யூ கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது யூனிக் வேல்யூ கொடுக்கலாம். இல்லை உங்கள் மைக்கிள் போர்ட்ட சொல்கிற மாதிரி ஒன்று டிஃபரன்சியேஷனில் மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு யூனிக் வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை நீங்கள் காஸ்ட் கட் பண்ணி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு காஸ்ட் அட்வான்டேஜ் கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டு வந்து நான் ரெண்டு விஷயங்களில் வந்து நம்மளுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும் பேஸ்ட் ஆன் மைக்கிள் போர்ட்டர் சொன்னது. ஸோ இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் சப்போஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இல்லைன்னா எப்படி நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அக்வயர் பண்றது, ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கு நம்மள எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் செக்யூர் பண்றது, சப்போஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம கண்டினியூஸா ப்ரோலாங் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வர்றது. ஸோ இப்போ நீங்க ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு எதுவுமே என்னைக்குமே காஸ்ட் கட்டிங்கோ எதுவுமே பண்ணதில்லை. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரோலாங் பண்ணிட்டு வராங்க, செக்யூர் பண்ணிட்டு வராங்க, உங்க மார்க்கெட் பொசிஷனை எப்படி காப்பாத்திட்டே வராங்கன்னு பாக்குறதுலாம் வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில நம்ம டீல் பண்ணுவோம். காம்படிட்டிவ் அட்வான்டேஜை எப்படி செக்யூர் பண்றாங்க, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ கிரியேஷன் அண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட், கிரியேஷன் ஆஃப் த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி கிரியேட் பண்ணீங்க, அது எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்க. ஸோ இது வந்து நம்ம காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில பார்ப்போம். நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் இருக்கு. முடிச்சிடலாங்களா? இது ஒரு 10 மினிட்ஸ் தான். ஓகே சரி, அப்போ நாளைக்கு சீக்கிரமே வந்துடுங்க. ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒன்று இப்போயே ஒரு 15 மினிட்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிடலாம், இல்லை நாளைக்கு 6:45க்கு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். நாளைக்கே 6:45 ஆரம்பிச்சு முடிச்சு. ஓகே ஓகே. ஈவினிங் 6:45 தானே சொல்றீங்க? ஆமா ஆமா, ஈவினிங். நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கே.
ஆமா காலையில வந்து உங்களுக்கு இன்னொரு மேம் விஷாலினி மேம் சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க நடத்துவாங்க. 3rd சாப்டர் இன்டர்னல் என்வாயர்மெண்ட். ஸோ அதுதான் இன்னைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரியா இருக்கும்னு பண்ணிடலாம் பார்த்தேன். பண்ணிடலாம் 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 அக்கா எனக்கும். அது ஒரு ஃப்ளோ முடிஞ்சிடும்ல. நாளைக்கு காத்துல வரும்போது, சாரி நாளைக்கு ஈவினிங் வரும்போது we can take a new book and come. அக்கா நீங்க பேரு திருப்பி பாருங்க எத்தனை பேஜ் இருக்குன்ட்டு. இல்ல இது நீங்க இல்ல இல்ல இது சின்ன இதுதான் நான் ஏற்கனவே எல்லாமே படிச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்க பார்த்தாலே புரிஞ்சிடும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா காம்ப்ரிஹெண்ட் பண்றது கஷ்டமா எதுவுமே இருக்கு. ஸோ எப்படி நீங்க அந்த நான் டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிக் பாத்தீங்க இல்லைங்களா? மேனேஜ்மெண்ட்ல படிச்சதே இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த செகண்ட் சாப்டர்ல. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. சின்னியூண்டு பாயிண்ட் தான் உங்களுக்கு ஈஸியா காம்ப்ரிஹெண்ட் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். கஷ்டமா இருக்காது எதுவும். ஸோ இது நான் முடிச்சு விட்றேன். நான் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்க காம்படிஷன் எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்க. ஸோ உங்க காம்படிஷன் உங்க என்வாயர்மெண்ட்டும் உங்க டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கம்பெனிஸை நீங்க எப்படி அந்த காம்படிஷனை நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க, அது எப்படி நீங்க சக்சீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றீங்களா, அது வந்து காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்ல நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த காம்படிட்டர். ஸோ அந்த காம்படிட்டர் யார், உங்களை மேஜர் காம்படிட்டர் யாரு, அவர் என்ன இதுல டீல் பண்றாரு, அவரோட மார்க்கெட் ஷேர் என்ன. ஸோ இப்போ மார்க்கெட் ஷேர் இப்போ ஒரு 100 கஸ்டமர்ஸ் இருக்காருன்னா அவர்கிட்ட 50% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இருக்கு. 50 கஸ்டமர்ஸ் அவர்கிட்ட தான் வாங்குறாங்கன்னா அவரை ஃபர்ஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவரோட மார்க்கெட் ஷேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை தி காம்படிட்டர் பாயிண்ட்ல கவர் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் அ காம்படிட்டர். அந்த காம்படிட்டர் என்ன பண்றாங்க, ஸோ எதனால கஸ்டமர்ஸ் போய் அவங்ககிட்ட வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல பார்ப்போம். ஸோ அவர் என்ன ப்ராடக்ட் டீல் பண்றாரு, அவர் எப்படி நம்மளோட டிஃபரன்ஷியேட்டரா டீல் பண்றாரு அந்த ப்ராடக்ட்டை. ஸோ இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் த காம்படிட்டர் டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ இதுல எல்லாமே கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பேஸ்டா இருக்கு இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். ஸோ ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் த காம்படிட்டர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே நீங்க ரிப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் த காம்படிட்டர்ஸ். ஸோ உங்க காம்படிட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் என்ன, வாட் டூ டே டூ வெல். ஸோ எந்த ஏரியால அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது வந்து இன்டர்னல் டு ஆர்கனைசேஷனா இருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக நல்ல ஸ்கில்டு லேபர்ஸ் அதிகமாக இருக்கலாம், டர்ன் ஓவர் ரேட் கம்மியாக இருக்கலாம். ஸோ இதனால அவங்களுக்கு அந்த ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் குவாலிட்டி அதிகமாக இருக்கலாம். ஸோ எந்த பேசிஸ்ல அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட டிஃபரன்ஷியேட்டடா அதிகமாக நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்றது. நெக்ஸ்ட் டூ டே ஆஃபர் கிரேட் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி சீப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்களா. ஸோ சீப் ப்ராடக்ட்ஸ்னா காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அட்டைன் பண்றாங்களா இல்ல டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்கன்னா நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். காஸ்ட் லீடர்ஷிப் ஃபாலோ பண்றாங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு அதை விட சீப்பான ப்ராடக்ட் தராங்கன்னு அர்த்தம். ஸோ அது நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒய் ஆர் கன்சூமர்ஸ் லைக்கிங் தேர் ப்ராடக்ட் ஆர் த சர்வீஸ். எதனால கன்சூமர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, நம்மளும் இருக்கோம், நம்மள வாங்காம ஏன் அவங்களுக்கு போய் வாங்குறாங்க. ஸோ இதை நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டூ தே யூட்டிலைஸ் மார்க்கெட்டிங் இன் வே தட் கம்பேரிட்டிவ்லி ரீச்சஸ் அவுட் டு மோர் கன்சூமர்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் வந்து அவங்க எவ்வளவு கிரியேட்டிவா யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் இல்லைங்களா. ஸோ இது மாதிரி புதுசா வர ட்ரெண்ட் எல்லாம் அவங்க கேப்சர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க மார்க்கெட்டிங் அக்வயர் பண்றாங்களா, இன்னும் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், பிரிண்ட் மீடியா இதெல்லாம் யூஸ் பண்றாங்களா இல்ல டெலிவிஷன். ஸோ எந்த பேசிஸ்ல மார்க்கெட்டிங் யூஸ் பண்றாங்க, நம்மள விட எப்படி அந்த மார்க்கெட்டிங் சோர்ஸ் அவங்க கரெக்டா யூஸ் பண்றாங்க. ஸோ இதை அனலைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒய் டூ கஸ்டமர்ஸ் கிவ் தம் தேர் பிசினஸ். ஸோ எதுக்காக நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள்ட்ட போய் அந்த பிசினஸ் கொடுக்குறாங்க நம்மள்ட்ட விடாம. இந்த பாயிண்ட்டும் சிமிலர் தான். ஒய் ஆர் கன்சூமர்ஸ் லைக்கிங் தேர் பாயிண்ட்டும் ஒய் டூ கஸ்டமர்ஸ் கிவ் தம் தேர் பிசினஸும் மோரல்லஸ் சிமிலர் தான். ஓகேங்களா. இது வந்து அந்த காம்படிட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்றதுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ வீக்னஸஸ் வந்து உங்க காம்படிட்டர் எந்த ஏரியால வந்து வீக்கா இருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு மேல பெண்டிங் கேசஸ் எதுவும் இருக்கு. ஸோ அவர் வந்து ஏதாவது ஒரு இப்போ லீகலா எதுவும் டிஸ்பியூட் இருக்கு, அது ரொம்ப நாளா பெண்டிங்லேயே இருக்கு, அது வந்து ஹெவி அமௌண்ட் ஃபினான்ஷியலா இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த வீக்னஸ் வந்து அதை வச்சு நம்ம இமேஜை பில்டு பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீக்னஸஸ் என்ன, காம்படிட்டர்ஸ் வீக்னஸஸ் என்ன, எதனால இன்னும் அந்த வீக்னஸ் ஓவர் கம் பண்ணாம இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த பாயிண்ட்ல பார்ப்போம். கடைசியில வந்து புட் ஆல் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டுகெதர். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, அவங்க ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, காம்படிட்டர் யார் யாரு, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அவங்களோட ஃபினான்ஷியல் டேட்டா, அவங்களோட வீக்னஸ். ஸோ இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணி ஸோ ஓகே இவங்களை விட நம்ம எப்படி நம்ம கம்பெனி வந்து நம்ம இன்னொன்னு பெட்டரா பண்ணலாம். ஸோ இப்போ அவங்களோட வீக்னஸ் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ல இருந்து நம்ம எப்படி காப்பி அடிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த புட் ஆல் இன்ஃபர்மேஷன் டுகெதர், அதாவது ஜெனரிக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி ஓகே இந்த காம்படிட்டர்
இந்த லேண்ட்ஸ்கேப் இப்படி தான் இருக்கு, காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் இப்படி தான் இருக்கு. ஸோ ஹைலி காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட், இல்ல காம்படிஷன்ல எதுவும் இல்லை, ஒரே ஒரு காம்படிட்டர் இருக்காரு, நம்ம ஈஸியா அவர் ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ இதை டிட்டர்மைன் பண்றது வந்து புட் ஆல் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் டுகெதர் பாயிண்ட்ல வரும். ஸோ இந்த 5 பாயிண்ட் தான். இந்த கீ சக்சஸ் ஃபேக்டர் நாளைக்கு நடத்திடலாம், இது சின்ன பாயிண்ட் தான் எல்லாமே. இப்போ இந்த காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜியும் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் எல்லாரும் சொல்லிடுங்க. என்ன சொல்லுங்க. First, இது வந்து competitive landscape. Competitive landscape. Identify the competitor. Identify the competitor. Understand the competitor and determine the strength of the competitor. Determine the weakness of the competitor and put all together. Put all together. First, identify the competitor. The first step to understand the competitive landscape is identify the competitor in the firm and industry and actual data about their representative market share. Next one, understand the competitor. Understand the competitor. Once competitor has been identified, and statistic that can be put in that can be use the market share report, market research report, internet, newspaper and social media, and any other mode, etc. To understand the product and service offered by them in different market location. Basic question to be asked is what is the product and service they provide. Next one is determine the strength of the competitor. What are the strength of the competitor, how they do well, what they do and how they do well, and do they have a great product, why they are a consumer liking the product, and do they utilize marketing in a way that they comparatively search out to more customer. These are the questions should be asked in understand strength of the competitor. Next is weakness of the competitor. Weakness of the competitor. Identify the area where the competitor lacking or weak. Identify the going through customer report and service, customer report and review appearing various media. Put all together. Information. Put all the information put together. Draw an interface about where they are not offering that the firm can do. Fill this gap, and strategic can also know the area need to be strengthened by the firm. சொல்லலாமா? சொல்லுங்க. Steps to understand competitive landscape. Identify the competitors. The first and foremost step is to identify the competitors and to have actual knowledge about what is the respective market share in the industry and understand the competitors. Once the competitors are identified, the organization should understand about the products and services that the competitors are offering. Analyzing the strength of competitors. The strength of a competitor should be analyzed, such as what are all the products that they offer, why do customers like their products, why do customer give the business to the competitor, do they offer great products, and how do they utilize market in a special way. Next one, analyze the weakness. Analyze what weaknesses are lacks. என்னென்ன இதுல லேக் பண்றாங்கிறத பார்க்கணும். It can be analyzed through financial any reports or news displayed in the various social medias, and financial weakness can be analyzed through annual report. Put in all information together. The strategies by collecting all the information should put in all the information together and infer
about what are all the products or services that the competitors are not offering and how can they fill in the gap, and also identify areas where the firm has to strengthen their position. ம், ம். நான் சொல்லவா? சொல்லுங்க. Understanding the competitive landscape. First, identify the competitor, understand the competitor, determine the strength of the competitor, determine the weakness of the competitor, and fill in all information. First, identify the competitor. First and foremost step to understand the competitive landscape is to identify the competitor and obtain all the information about their market shares and then வந்துட்டு understanding the competitor. After identifying the competitor, the strategist has to understand the competitor by looking into their reports, newspapers, internet and social media and industry reports. Then to understand the products and services provided by them, then determine the strength of the determine the strength of the competitors. First வந்துட்டு what are the strength of the competitor, what do they do, do they offer any great products, and what are the strategies that makes the customers go to them, and what are the do they utilize any marketing strategies to attract more customers. Then identify the weakness. The next step is to identify the areas where they are weak. Weakness can be identified by looking into the consumer reports and reviews in the social medias. Then put in all the information. The strategist has to put all the information that are obtained, and they have to interfere that they have to interfere about what they are not performing well, and what the firm has to do to fill the gap, and they also need to know the areas which they would strengthen the firm. சொல்லுங்க. Competitive strategy. Competitive strategy defines how the firm expects to பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுது. எல்லாருக்கும் பிரேக் ஆகுது இல்லைங்களா உங்க வாய்ஸ்? இப்போ கேக்குதா சார்? இப்ப கேக்குது. Competitive advantage over the competitors means more profitable in the long run. The competitive strategy is analyzed based on two criteria: protection of competitive advantage, creation of competitive advantage. Then a competitive landscape, steps in competitive landscape. Identify the competitor. The first step is to identify the competitor and have the actual data about their market share. Understand the competitor. Once the competitors has been identified, understand products and services being offered by them. Determine the strengths of the competitor. What are the strengths of the competitor? Why do customers go to them? Why do they offer great products? What strategies has been used by them to attract the consumers? Determine the competitor. Identify the area where the competitor is weaknesses can be identified by going through the reviews under various medias. Put all information together. The strategist should put all the information together and draw an inference about the areas where the firm should fill the gaps and where the areas the firm need to strengthen itself, and where the areas that the competitor is not offering. சார் நான் சொல்லவா? சொல்லுங்க. ஒரே நிமிஷம். காம்படிட்டிவ் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டீங்கன்னா கிளம்பலாம். முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சு. பாப்போம், நாளைக்கு பார்க்கலாம். competitive strategy
create a competitive strategy. It will create a competitive advantage and sustain the competitive advantage over the competitors. Then uh, uh, the person who's having a competitive advantage will have a good profit in the long. Then and the two aspects on the create a competitive advantage and reduction of the competitive advantage. Then the competitive landscape of five the factors. First one is understanding the identify the competitor, understanding the competitor, determine the strength of the competitor, determine the weakness of the competitor. Then you put all information together, identify the competitor. First step is to identify the competitor and their market share. Then understand the competitor. After identifying the competitor, we have to understand how their products are working. Then what are the strengths of the competitor? Uh, uh, Determine the strength of the competitor. First, what are the strengths of the competitor? What do they do well, and why customers are liking their product, and do they utilize the capacity to utilize the market capacity to the product self and then the last point, madam, then Putting all together. இல்ல அது இல்ல. Why எனக்கு do அக்கா customers நீங்க பேசுறது கேட்கல. why do customers give them their business? Why do customers give them business? Then determine the weakness of the competitor. Analyze where the competitor is lacking, where the competitor is lacking or giving a gap. Then put all information together. Last one. Salta. சொல்லுங்க. Competitive strategy can be defined as of how the firm create and maintain a competitive advantage. Sustain a competitive advantage for a long run. Competitive strategy means staying profitable for a long run. This can be analyzed by the two categories: the creation of a competitive advantage and the protection of a competitive advantage. Competitive landscape. The steps to understand the competitive landscape is identify the competitors. Identify the competitors and identify the market share, which is market share what holds by the competitors, and understand the competitors by understanding the products and services where they dealt with, determining the strengths of a competitors, like what they do best. Will the products are great, and why the customers are liking their products? Are they staying well ahead for the changing marketing environment? Determine the weakness. Identify the areas where the competitors is lacking and putting all together. The strategists will put all the information together to analyze the products which are not handled by the competitor, and the gaps which needs to be filled by the firm, and areas where we need to be more sustained. Okay.